آله وصحبه أفضل الصلاة وأتم التسليم أما بعد قال الله تبارك وتعالى أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال الله تعالى أيضا واتقوا يوما ترجعون فيه إلى الله ثم توفى كل نفس ما كسبت وهم لا يظلمون صدق الله العظيم. புகழ் அனைத்தும் முழு உலகத்தையும் படைத்து பரிபாலிக்கும் ஏக வல்லவன் அல்லாஹ்வுக்கே அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத்தும் ஸலாமும் அன்பிக்க தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவருடைய குடும்பத்தினர்கள் மீதும் உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உயர்வான வாழ்க்கை தன்னுடைய வாழ்க்கையில் முழுமையாக எடுத்திருந்த அருமை தோழர்களான சஹாபாக்கள், அவர்களுக்கு பின்னால் வாழ்ந்த தாபிஊன்கள், தபஅத்தாபிஈன்கள், மேலும் மறுமை நாள் வரும் வரைக்கும் யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய சத்தியத்துல் இஸ்லாத்தை மார்க்கமாகி நடக்கின்றார்களோ அத்துணை முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் மீது அல்லாஹ்வுடைய ஸலாத்தும் ஸலாமும் ரஹ்மத்தும் என்றென்றும் உண்டாவதாக என்று வேண்டியதன் பின்னால் புனிதமான ஈதுல் ஃபித்ருடைய தொழுகைக்கு சமூகம் தந்திருக்கும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உலகத்திலே வாழ்ந்து மௌத்தமை வந்தடையும் வரைக்கும் எவைகளை எடுத்து நடக்க வேண்டும் என்று அல்லாஹ் ஏவிருக்கிறானோ அவைகளை முடியுமான நம்முடைய வாழ்வில் எடுத்தும் எவைகளை விட்டு விலகிக் கொள்ளுமாறு அல்லாஹ் எச்சரித்து கண்டித்து சொல்லியிருக்கிறானோ அவைகளை முழுமையாக நம்முடைய வாழ்வில் விலகி ஒதுங்கி நடந்து கொள்ளுமாறு முதலாவதாக எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் தக்வாவை கொண்டு நல்லுபதேசம் புரிந்தவனாக இன்றைய பெருநாளுடைய குத்துபாவை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எமக்கு தந்த மிக பெரும் அருள்மிக்க மாதம் ரமதான். நேற்றைய நாளோடு அது எம்மை விட்டும் விடை பெற்று சென்று விட்டது. வருடா வருடம் ரமதானுடைய மாதம் எமக்கு ஒரு வெகுமதியாக வருகிறது. யாரெல்லாம் அந்த ரமதானை அமல்களை கொண்டு பயன்படுத்தி கொண்டார்களோ அவர்கள் பாக்கியசாலிகள். இந்த வருட ரமதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எமக்கு தந்தான். வரக்கூடிய ரமதான் அது எமக்கு உத்தரவாதம் இல்லாதது. எனவே அல்லாஹ் தந்த ரமதானை எப்படி கழித்தோம் என்பது அவருக்கு தெரியும். நோன்பை சரியாக நோற்றோமா, இரவுடைய தொழுகைகளை சரியாக தொழுதோமா, குர்ஆனை சரியாக ஓதினோமா, அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழித்தோமா, எவைகளெல்லாம் ரமதானுடைய மாதத்திலே நாம் கொள்ளையடித்துக் கொள்ள வேண்டுமோ அவைகளை சரியாக பயன்படுத்தினோமா என்பது அவருக்கு தெரியும். இன்றைய நாள் நாமெல்லாம் அறிந்து வைத்திருக்கிறோம், பெருநாளுடைய தினம், ஈதுல் ஃபித்ருடைய தினம் என்று அறிந்து வைத்திருக்கிறோம். இன்னும் ஒரு விசேஷம் என்ன தெரியுமா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த நாளைக்கு வானத்திலே ஒரு பேர் வைத்திருக்கிறார். அது என்ன? அதுதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வைத்திருக்கிறான் யௌமுல் ஜஸா, கூலி கொடுக்கப்படக்கூடிய நாள். யாருக்கு கூலி? யார் ரமதானிலே அமல்கள் செய்தார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் கூலி கொடுக்கக்கூடிய நாள் தான் இந்த நாள். வேலை செய்தவர்களுக்கு கூலி உண்டு. நாமெல்லாம் அல்லாஹ்வுடைய மாளிகையிலே இந்த நேரத்திலே அமர்ந்திருக்கிறோம் என்றால், வந்திருக்கிறோம் என்றால், ஏன் சகோதரர்களே, கூலியை பெற்று போவதற்காக வந்திருக்கிறோம். எனவே வல்லவன் அல்லாஹ் நாம் ஏதாவது குறைகள் ரமதானில் செய்திருந்தால் அதை மன்னித்து எமக்கு இன்றைய நாள் தரக்கூடிய கூலியை அல்லாஹ் நிரப்பமாக தந்தருள்வானாக. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தந்த அருள் பாக்கியம் ரமதான். வாழ்க்கையிலே பல மாற்றங்களுக்காக அல்லாஹ் தந்தார். அடியானே, உன்னுடைய வாழ்க்கை பரிசுத்தப்படுத்திக் கொள். பாவத்தோடு வாழ்ந்து விட்டாய், தௌபாவை விட்டு வாழ்ந்து விட்டாய். எத்தனையோ பேர்கள் கபரை சென்றடைந்து விட்டார்கள் தௌபா இல்லாமல். ஆனால் உனக்கு ரமதானை தந்திருக்கிறேன், தௌபாவை அடைந்து கொள்வதற்காக வீணாக்கி விடாதே. உன்னுடைய பாவங்களை நினைத்து அழுதுகொள், அல்லாஹ்விடத்திலே மன்றாடி, அல்லாஹ்வுக்கு முன்னாலே கண்ணீர் வடி,
அல்லாஹ் நிச்சயம் உன் பாவங்களை மன்னிப்பான் என்ற அமைப்பில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரமதானை தந்தார். ரமதானுடைய மாதம் ரஹ்மத்துடைய மாதம், மன்னிப்புடைய மாதம், நரக விடுதலுடைய மாதம். ரமதானுடைய மாதத்திலே எவ்வளவு பக்குவமாக இருந்தும் வாழ்க்கையில் எவ்வளவு ஒரு நிம்மதி, ரமதானை கொண்டு உள்ளத்தில் நிம்மதி காணுவார்கள் முஃமின்கள். அதை நிச்சயமாக நாம் நம்முடைய உள்ளங்களிலே உணர்ந்திருப்போம். ஆனாலும் ரமதானை கொண்டு கடைசி வரை மௌத்து வரை பிரயோஜனப்படுத்துபவர்தான் ரமதானை சரியாக பயன்படுத்தியவர். ரமதான் என்பது வெறும் ஒரு மாதம் மட்டும்தான். இன்னும் 11 மாதங்கள் உண்டு. அந்த 11 மாதங்களுக்குமான பயிற்சி, பக்குவத்துக்குரிய பயிற்சி, தக்வாவுக்குரிய பயிற்சி, பொறுமைக்குரிய பயிற்சி தான் அல்லாஹ் தந்த ரமதானுடைய மாதம். ரமதானை கொண்டு பொறுமையை படித்தோம். ஏன்? பொறுமை என்பது முஃமின்களுடைய மிக பெரும் ஒரு பண்பு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூலியே இல்லாத ஒரு அமல் இருக்குமாக இருந்தால், அதாவது கூலி மட்டிட முடியாத ஒரு அமல் இருக்குமாக இருந்தால், இன்னமா யுவஃபஸ் ஸாபிரூன அஜ்ரஹும் பிகைரி ஹிசாப், பொறுமையாளர்களுக்கு நான் கொடுக்கும் கூலி அளவே கிடையாது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அந்த பொறுமையை படித்து தந்தது ரமதானுடைய மாதம். வாழ்க்கையில் எந்த கட்டம் வந்தாலும் பரவாயில்லை. சிலர்கள் எம்மை கோபப்படுத்துவார்கள், பொறுமை. வாழ்க்கையில் நோவினைகள் வரலாம், பொறுமை வேண்டும். வறுமை வரலாம், பொறுமை வேண்டும். எத்தனை இழப்புகள் வரலாம், பொறுமை வேண்டும். இவைகளை படித்து தந்த மாதம் ரமதான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய பயம் என்ற தக்வாவை படித்து தந்த மாதம் ரமதான். பாவங்களை நினைக்கும் போது நரகம் ஞாபகம் வர வேண்டும். பாவங்களை நினைக்கும் போது ரகீபத்தி அலைஹிம் ஸலாம் 2 தோள் புஜங்களிலும் இருக்கிறார்கள். பாவங்களை செய்ய நினைக்கும் பொழுது என்னுடைய ரப்புடைய பார்வை விட்டும் என்னால் மறைந்து இதை செய்ய முடியாது என்ற பயம் உண்டாக வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் தந்தான் ரமதானை. கண்ணியமானவர்களே, அது போல ஏழைகளுடைய கஷ்டங்களை உணர்வதற்காக அல்லாஹ் தந்த பாக்கியம் ரமதான். பசித்திருக்கும் போதுதான், உண்பதற்கு உணவில்லாமல் ஓர் நேரம் அல்லது 2 நேரங்கள் கூட கிடையாத உண்ணுவதற்கு உணவில்லாதவர்கள் கூட எம்முடைய சமூகத்தில் இருக்கிறார்கள். அவருடைய கஷ்டங்களை உணர்ந்து கொள்வதற்குரிய ஒரு சந்தர்ப்பம் அல்லாஹ் தந்த ரமதான். கண்ணியமான தனவந்தர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எமக்கு உணர்ச்சி இருக்கிறான். ஏழைகள் பசியோடு எவ்வளவு கஷ்டப்படுவார்கள். ஏன் தெரியுமா? பசி என்பது பொறுக்க முடியாத ஒரு விஷயம். பசி என்பது பொறுக்க முடியாத ஒரு விடயம். அதனால் தான் ஒரு நாள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர், உமர், உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் எல்லோருமே வெளியாகுகிறார்கள். ஒருவர் பின் ஒருவராக வெளியேறுகிறார்கள் வீட்டிலே இருந்து. ஏன் நீங்க வெளியாகினீங்க கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பசிக்குது யா ரசூலல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். எம் பெருமானாருக்கும் பசி, அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுக்கும் பசி, உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கும் பசி. எங்கே போகிறார்கள்? அபு அய்யூப் அல் அன்சாரி அவர்களுடைய வீட்டுக்கு போகிறார்கள். அங்கே விருந்து ஏற்பாடு செய்து அவர்கள் உண்ண கொடுக்கிறார்கள். என்ன சொல்ல வருகிறேன் என்றால், பசியின் வருத்தத்தை உணர்ந்தவர்கள் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால் தான் சொன்னார்கள், இந்த உம்மத்தை பார்த்து ஏழைகளை விரட்டிவிட வேண்டாம், ஏழைகளை கரம் பிடியுங்கள். யாரும் கேட்டு வந்தால், அவன் குதிரையில் வந்தாலும் பரவாயில்லை, இல்லை என்று மறுத்து விட வேண்டாம், கொடுத்து விடுங்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சதகாவை அள்ளி கொடுங்கள், கஷ்டவாளியுடைய கஷ்டங்களை போக்குங்கள். மன் நஃபஸ அன் முஃமினின் குர்பத்தன் நஃபஸல்லாஹு குர்பத்தன் மின் குரபி யௌமில் கியாமா. யார் ஒரு முஃமினான மனிதன், உலகத்திலே ஒரு முஃமினான மனிதனுடைய, ஒரு மனிதனுடைய, அவன் முஸ்லிமாக இருக்கட்டும் காபிராக இருக்கட்டும், கஷ்டத்தை போக்கினான், அது பசியாக இருந்தாலும் சரி, வேறு வேறு தேவையாக இருந்தாலும் சரி, போக்கினால் இவருடைய உலகம் மறுமையுடைய கஷ்டங்களே அல்லாஹ் போக்குவான் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமானவர்களே, எனவே இந்த பாடத்தை கற்பித்த மாதம் ரமதானுடைய மாதம். அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாட்டை பழக்கிய மாதம் ரமதான். அல்லாஹ்வுடைய தொடர்பை எமக்கு வலுப்படுத்திய மாதம் ரமதான். இரவுடைய காலங்களிலே தராவீஹுடைய தொழுகை நிறைவேற்றினோம்.
அந்த தொழுகை நீளமான தொழுகை, 40 சுஜூதுகள். அருள் பெற்றவர்கள் தான் அத்தனை சுஜூதுகளையும் இந்த 29 நாள்களும் தொழுதவர்கள் இருக்கிறார்கள். 40 சுஜூதுடைய தொழுகை தொழுதோமே, அந்த ஒவ்வொரு சுஜூதும் அல்லாஹ்வோடு எம்மை நெருக்கி வைத்தது. எனக்கு தெரியாது, நாம் அந்த தொழுகையிலே சுஜூதிலே இருந்து கேட்ட துஆக்கள் நிச்சயம் வீண் போக மாட்டார். ஆசையோடு தேவையோடு தேட்டத்தோடு அல்லாஹ்விடத்திலே எத்தனையோ விடயங்களை எல்லாம் கேட்டிருப்போம். ரப்பே, இன்ன தேவையோடு இருக்கிறேன், என் தேவையை நீ தான் பூர்த்தி செய்து தர வேண்டும், என்னுடைய தேவையை நீ தான் பூர்த்தி செய்து தர வேண்டும் யா அல்லாஹ். கெஞ்சோமே, தராவிஹிலே கயாமுல் லைலிலே கெஞ்சோமே, நிச்சயமாக அல்லாஹ் வீணாக்க மாட்டான், நிச்சயமாக வீணாக்க மாட்டான். ஏன்? அக்ரபு மா யகுனுல் அப்து மின் ரப்பிஹி வ ஹுவ சாஜித். அல்லாஹ் மிகவும் நெருக்கமாக அடியானோடு வரக்கூடிய நேரம் அந்த அடியான் சுஜூதில் இருக்கும் போது என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வை நெருக்கி வைக்கக்கூடிய அமல் செய்த மாதம் ரமதான். இந்த மாதத்திலே செய்த அந்த அமல்கள் இதற்கு பின்னாலும் தவறவிடப்படக்கூடாது. அந்த அமல்கள் இருக்கிறது. அதுதான் தஹஜ்ஜுடைய தொழுகை. நடுநிசியிலே எழும்புங்கள், நடுநிசியிலே எழும்புங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முதல் வானத்துக்கு வரக்கூடிய நேரம், அடியானுடைய கேள்விகளை எல்லாம் அல்லாஹ் செவிமடுக்கக்கூடிய நேரம், என்னுடைய அடியான் எதை கேட்டாலும் நான் அவனுக்கு கொடுப்பேன் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய நேரம் அது. எனவே இந்த அமல் நம்முடைய வாழ்க்கையில் மௌத்து வரைக்கும் இருக்க வேண்டும் சகோதரர்களே. தராவிஹுடைய தொழுகை தொழுதோம், கயாமுல் லைல் தொழுதோமே, இந்த பயிற்சி எமக்கு தஹஜ்ஜுடைய தொழுகை பயிற்சிவிக்க வேண்டும். அதை நிரந்தரமாக்குங்கள். அது வலிமார்களுடைய தொழுகை. அந்த தொழுகையின் மூலமாக அல்லாஹ்வுடைய நெருக்கம் உண்டு. அலைக்கும் பிகியாமில் லைல், கயாமுல் லைலுடைய தொழுகை, இரவுடைய தொழுகை. இது இரவு, அதாவது ரமதானில் மட்டுமல்ல, எந்த காலத்திலும் தொழக்கூடிய தொழுகை தான் அது. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அலைக்கும் பிகியாமில் லைல், கயாமுல் லைலுடைய தொழுகை நீங்கள் வளமைப்படுத்திக் கொள்ளுங்கள், கட்டாயம் தொழுது வாருங்கள். உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சாலிஹீன்களுடைய வழிமுறை அது. குர்பத்துல் லக்கும் இலா ரப்பிக்கும், அல்லாஹ்விடம் உங்களை நெருக்கி வைக்கும். வேறு என்ன தேவை சகோதரர்களே? இந்த உலகத்தில் கணவன் மனைவியை நெருங்கினாலும், மனைவி கணவனை நெருங்கினாலும் இவைகள் எல்லாம் தற்காலிகம். ஒருவரை விட்டும் ஒருவர் நிச்சயம் பிரிவார்கள். ஒன்றி மரணம் பிரிக்கும் அல்லது தலாக் பிரிக்கும், ஏதோ ஒன்று நடக்கும். பெற்றோர்கள், பிள்ளைகள், இந்த உறவு, இந்த நெருக்கம் என்பதும் ஏதோ ஒரு கட்டம் பிரியும். யாராவது ஒருவருடைய மரணத்தை கொண்டு நண்பர்களுக்கு மத்தியிலே நாம் பின்னி பிணைந்திருக்கிறோமே, நெருக்கத்தோடு இருக்கிறோமே, இது கூட ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் பிரியத்தான் போகிறது. ஆனாலும் கடைசி வரையும் பிரியக்கூடாத ஒரு உறவு இருக்குமாக இருந்தால் அதுதான் எமக்கு நம்முடைய ரப்புக்கும் மத்தியிலான உறவு. மத்தியிலான உறவு. யார் ஒரு மனிதன் அந்த உறவை கடைசி மௌத்து வரைக்கும் பாதுகாப்பாரோ, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கடைசி முடிவை அழகாக்குவான். அந்த முடிவு அழகாக வேண்டுமா? நபி அவர்கள் சொன்னார்கள், குர்பத்துல் லக்கும் இலா ரப்பிக்கும், அல்லாஹ்விடத்தில் உங்களை நெருக்கக்கூடிய அமல். வமக்ஃபரத்துல் லிஸ்ஸய்யிஆத்திக்கும், உங்களுடைய பாவங்களை மன்னித்து விடும். வமனஹாத்துன் அனில் இஸ்ம், பாவங்கள் செய்வதை தடுக்கும். தஹஜ்ஜுடைய தொழுகை தொழும் பழக்கம் உள்ளவன் பாவத்தை செய்வதை வெறுப்பார். அந்த வெறுப்பு தஹஜ்ஜுடைய தொழுகை உண்டாக்கக்கூடிய வெறுப்பு. வமக்ரஜத்துன் லித்தாஇ அனில் ஜஸத், உடம்பில் இருக்கக்கூடிய நோய்களை எல்லாம் வெளியாக்கி விடும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே அந்த அமலை மௌத் வரைக்கும் செய்வேன் என்று உறுதி கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ். எம்முடைய ரமதான் எமக்கு என்னென்ன பாடம் கற்பித்ததோ அவைகள் எல்லாம் எமக்கு தெரியும். தொழுகையுடைய விடயத்தில் பேணுதலை படித்து தந்தது. இமாம் ஜமாத் தவறவில்லை. ரமதானுடைய மாதம் சஃப்புகள் நிறைந்தன. ரமதான் முடிந்து ஷவ்வாலுடைய தலைப்புரை அசருடைய லுகருடைய அசருடைய தொழுகையில் இருந்து
சஃப்புகள் காலியாகிவிடக் கூடாது. அதை வைத்து முடிவு செய்ய முடியும் இவர்கள் அல்லாஹ்வை வணங்கினார்களா ரமதானை வணங்கினார்களா என்று. இமாமார்கள் சொல்லுவார்கள், நீங்கள் ரப்பானியுன்களாக இருங்கள், அல்லாஹ்வை என்றும் வணங்கக்கூடியவர்களாக இருங்கள். ஆனால் நீங்கள் ரமதானை வணங்கக்கூடியவர்களாக இருந்து விடாதீர்கள் என்பார்கள். எனவே நாம் வணங்கியது ரப்பை, எமக்கு ஒரு பயிற்சி தந்தது ரமதான், அவ்வளவுதான். இந்த பயிற்சியை மௌத்து வரைக்கும் என் வாழ்க்கையில் உண்டாக்குவேன் என்று உறுதி கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அது போல இந்த சிறப்பான கண்ணியமான மகிழ்ச்சியான இந்த நாளையிலே நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான சில விடை. இன்று நாம் கூலிகளை அடையவிருக்கிறோம். எமக்கெல்லாம் கிடைக்கும் கூலி நிரப்பமாக கிடைக்க வேண்டும், எந்த குறையும் வந்துவிடக் கூடாது. அல்லாஹ்வே சொல்லிவிட்டார், வலா நுதிஉ அஜ்ரல் முஹ்சினீன், நல்லமல் செய்தவர்களுடைய கூலிகளை நான் வீணடிக்க மாட்டேன் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டார். அதை நாம் நம்புகிறோம். அல்லாஹ் நிச்சயம் வீணாக்க மாட்டான். ஒரு சுப்ஹானல்லாஹ் கூட தவற மாட்டார், பதித்து வைத்திருப்பான் அல்லாஹ். ஒரு சதகா கூட தவற மாட்டாது, ஒரு ரூபாயையும் பதித்து வைத்திருப்பான் அல்லாஹ். கண்ணியமானவர்களே, இந்த கூலியை நாம் நிரப்பமாக அடைய வேண்டுமாக இருந்தால் எம்முடைய உறவுகள் சரியாக வேண்டும், உறவு முறை சீராக வேண்டும். உறவு முறை எனும் போது ஆரம்பியுங்கள் பெற்றோரிலே, தாய் தந்தையில் இருந்து ஆரம்பியுங்கள். பெற்றோருடைய உறவை துண்டித்தவராக, இரத்த பந்த உறவை துண்டித்தவராக நாம் என்ன அமல் செய்தாலும் சரி நெற்றிக்கு மேல் உயர்த்தப்பட மாட்டார், நெற்றிக்கு மேல் உயர்த்தப்பட மாட்டார். எனவே எம்முடைய அமல்கள் அல்லாஹ்விடம் போக வேண்டும். இன்றைய நாள் எமக்கு கூலி கிடைக்க வேண்டுமா, இந்த நாளையிலேயே நாம் எல்லோருடைய உறவையும் சீராக்கி விடுவோம். சில வேளைகளில் துனியாவுடைய சில நிலைமைகள் மாறி சண்டை சச்சரவுகள் வாய்த்தர்க்கங்கள் வந்திருக்கலாம், இதனால் பேசாமல் விட்டிருக்கலாம். இதே நிலைமை லைலத்துல் கத்ரையும் அடைய வேண்டும் என்ற ஆசையோடு அமல் வேற செய்திருக்கிறோம். இன்றைய நாள் கூலியை வேக வாங்க வந்திருக்கிறோம். வேறு இதை நிரப்பமாக வாங்கிக் கொள்ள வேண்டும். லைலத்துல் கத்ரை அடைந்த பாக்கியத்தையும் நான் அடைந்து கொள்ள வேண்டும் என்றால் இரத்த பந்த உறவுகளை சீராக்குங்கள், சேர்ந்து வாழுங்கள். அல்லாஹ் அதை அரிசோடு கொழுகி வைத்திருக்கிறான். அது சொல்லுமான், மன் வஸலனி வஸலஹுல்லாஹ் வமன் கதஅனி கதஅஹுல்லாஹ், என்னை சேர்ந்தவர்களை நீ சேர்த்துக் கொள் யா அல்லாஹ், என்னை துண்டித்தவர்களை நீயும் அருளை விட்டும் துண்டித்து விடு என்று இரத்த பந்த உறவு சொல்லும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமானவர்களே, எனவே சில வேளைகளில் இவன் எப்படி நாம் மன்னிக்கிறேன்னு நாங்க யோசிக்கலாம். யார் முதல் மன்னிப்பை கொடுத்து சலாத்தை சொல்லுவாரோ அல்லாஹ் அவரை மன்னித்து அவருடைய கண்ணியத்தை உயர்த்துவான் இன்ஷா அல்லாஹ். அதனால நான் முந்தோனும் என்ன, நானா தான் எனக்கு தவறு செஞ்சேன், நானா யோசிக்கணும், என் தம்பி தானே செஞ்சான். ஒரே தாயுடைய வயிற்றிலிருந்து பிறந்தவங்க நாங்க, உண்டா ஒரே படுக்கையில் நாம் படுத்து விளையாண்டு இருக்கிறோம். சொத்து செல்வம் வந்ததன் பின்னால எதற்காக வேண்டி இந்த பிரிவு? இடையில வந்த மனைவி மார்களின் மூட்டுதல் பிரச்சனை, பிளவுகள் உண்டாகிச்சு, உள்ளங்கள் குழப்பப்பட்டுச்சு. அதனால இரத்த பந்த உறவை நாங்கள் துண்டிச்சிட்டோமே. இன்றைய நாளே அதற்குரிய தீர்வை கண்டுவிடுங்கள் இன்ஷா அல்லாஹ். இந்த மஸ்ஜிதுக்குள்ள இருந்து சலாம் சொல்லி ஒருவருக்கு ஒருவர் நீங்கள் முசாபஹா செய்து முஆனகா செய்து உங்கள் உறவை அழகாக்கிக் கொள்ளுங்கள். அதுபோல அண்டை வீட்டாராக இருக்கட்டும், வேறு யாராக இருந்தாலும் யாரோடும் எந்த ஒரு கோபதாவும் இருந்துவிடக் கூடாது. ஒரு முஃமினுடைய பண்பு 3 நாட்களுக்கு மேல் யாரையும் வெறுக்கவும் மாட்டான், கோபத்தோடு இருக்கவும் மாட்டான். ஒன்றும் தேவையில்ல, ஆக குறைஞ்சது அஸ்ஸலாமு அலைக்கும் சலாத்தை சொல்லிட்டு போயிடு. இது முஃமினுடைய பண்பு. சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலும் 2 பேருக்கு மத்தியில கருத்து முரண்பாடு வரும். அந்த கருத்து முரண்பாடின் கடைசி இறுதி கட்டம் 2 பேரும் சலாம் சொல்லிட்டு பிரிஞ்சிடுவாங்க. எங்களுக்கு தெரியுது இவன் ஒரு மடையன், இவனோட பேசினாலே பிரச்சனை, வாய் கொடுக்கப்பட.
வைதா காத்தபஹுமுல் ஜாகிலூன் காலு சலாமா. முஃமின்களுடைய பண்பு, இவரோட பேசினா ஈமானை இழக்க வேண்டி வரும், இவரோட பேசினா மடம் அதிகரிக்கும் என்று விளங்கினா இது பெருமை அல்ல, அல்லாஹ் சொல்லி தரக்கூடிய ஒரு விசேஷமான ஒரு பண்பு. அல்லாஹ் சொல்லுகிறான், முஃமின்களுடைய பண்பு சலாம்னு சொல்லிட்டு போயிடுவான். கூடுதலா பேசினா தானே பிரச்சனை, அஸ்ஸலாமு அலைக்குமோட போயிடுவான். கண்ணியமான சகோதரர்களே, எம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும், நிலைமைகள் சீராக வேண்டும். மாற்றுவதற்குரிய சந்தர்ப்பம் அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய ரமதான். அது போல கண்ணியமானவர்களே, வாலிபர்கள் நிறைந்த ஒரு மஹல்லா, அதே போல தனவந்தர்கள் நிறைந்த ஒரு மஹல்லா, எல்லோரும் தொழில் செய்யக்கூடிய அமைப்பிலே உள்ளவர்கள், அல்லாஹ்வுடைய கிருபையினாலே பல நலவுகளை கண்ட ஒரு மஹல்லா, உலமாக்கள் நிறைந்த ஒரு மஹல்லா, புத்திஜீவிகள் நிறைந்த ஒரு மஹல்லா, பல நலவுகள் இன்னும் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பதற்காக பேசுகிறேன். அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, ஒரு தனவந்தருடைய மிக பெரும் ஒரு உதவி. இந்த மஸ்ஜிதை விசாலமாக்கப்பட்டிருக்கிறது, பல வருடங்களுக்கு பின்னால் விசாலமாக்கப்பட்டிருக்கிற அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அன்னவருடைய ஹயாத்தை விசாலமாக்குவானார், அவருடைய எல்லா பிரச்சனை நீக்குவானார். அவர் போன்று யாரெல்லாம் ஒரே ஒரு மின் குமிழைத்தான் வாங்கி கொடுத்தார்களா அவர்களுக்கு அல்லாஹ் பரக்கத் செய்வானார். இன்னும் யாருக்கெல்லாம் உள்ளத்தில் ஆசைகள் இல்லையோ அவர்களுக்கும் இந்த சதகா ஜாரியாவுடைய ஆசை உண்டாக்கி இந்த மஹல்லாவை செழிப்பாக்குவானாக அல்லாஹ். கண்ணியமானவர்களே, தேவைகள் நிறைந்த காலத்தில் இருக்கிறோம். பல நலவுகள் நடக்கப்பட வேண்டும், பல நலவுகள் நடக்க வேண்டும். சமூகத்தின் தேவைகள் அதிகம், தீன் மங்கிக் கொண்டு போகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் எந்த காலத்தை நினைத்து பயந்தார்களோ அந்த காலமாக நாம் வாழும் காலம் இருக்கிறது என்றால் நம்முடைய சந்ததிகளுடைய காலம் எப்படி இருக்கும் சொல்ல முடியுமா? முடியாது. எனவே தீன்தாரிகள் உருவாக்கப்பட வேண்டுமாக இருந்தால் அடிக்கடி ஆண்களுக்கும் தான் பெண்களுக்கும் தான் தர்பியாக்கள் கொடுக்கப்பட வேண்டும், தர்பியாக்கள் கொடுக்கப்பட வேண்டும். அதற்கு சிறந்த இடம் மஸ்ஜித். எனவே எல்லோரும் ஒன்று சேர்க்கப்படுவதாக இருந்தால் கூட மஸ்ஜித் விசாலமாக இருக்க வேண்டும். அப்போதுதான் அங்கே பல நலவுகளையும் எம்மால் எதிர்பார்க்க முடியும். எனவே எங்கெங்கே மானக்கேடுகள், வெறுக்கத்தக்க விஷயங்கள் நடக்குமோ அந்த இடங்களிலே மூத்தவர்கள், உலமாக்கள், பெரியவர்கள், புத்திஜீவிகள் அந்த இடத்திலே நிச்சயமாக அவருடைய பங்களிப்பை செலுத்த வேண்டும். ஏன் காரணம் தெரியுமா? பாவங்கள் மிகைத்தால் அல்லாஹ் ரஹ்மத்துடைய வாசல், பரக்கத்துடைய வாசலை மூடி விடுவான். எனவே ஒவ்வொரு வீட்டையும் சீராக்குங்கள், ஒவ்வொரு வீட்டையும் அமல்களை கொண்டு வெளிச்சமாக்குங்கள். குர்ஆன் ஓதலை கொண்டு, தலீமை கொண்டு, திக்ரை கொண்டு வெளிச்சமாக்குங்கள். ரமலானுடைய மாதம் எத்தனையோ தர்பியாக்கள் கேட்டோம், எத்தனையோ உலமாக்களுடைய உபதேசங்கள். ரேடியோ திறந்தாலே பயான் தான், மஸ்ஜிதுகள்ல எல்லாம் பயான், லுஹர் பயான், தராவிஹ் பயான். கண்ணியமானவர்களே, அப்படியான ஒரு பக்குவமான காலம் எல்லாம் ஒரு பலப்படுத்திய ஒரு காலம் ரமதான் கழிந்து போய்விட்டது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த நாள் தந்த படிப்பினைகளையும் பாடங்களையும் பயிற்சிகளையும் மௌத் வரை என் வாழ்க்கையில் உண்டாக்குவேன் என்று உறுதியாக நியத்து வையுங்கள். வாலிப சகோதரர்களே, இன்று நீங்கள் வாலிபர்கள், நாளை இந்த ஊருடைய தலைவர்கள் நீங்கள் தான், இந்த ஊரை கட்டி எழுப்ப வேண்டியவர்கள் நீங்கள் தான். அந்த கட்டம் வரக்கூடிய நேரம் உங்கள் பக்கம் யாரும் விரலை காட்டிவிடக் கூடாது. இவனா தலைவர், இவனா செயலாளர், இவன் தானே இதுக்கு தகுதி என்று காட்டப்படக்கூடாது. என்றால் உங்கள் வாலிபத்தை தீனோடு கழியுங்கள், உங்கள் வாலிபத்தை தீனோடு கழியுங்கள். அல்லாஹ்வுடைய தொடர்பு அறுபடுமாக இருந்தால் எல்லா விதமான நலவுகளையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அறுத்து விடுவார். எனவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சகோதரர்களே, சந்தர்ப்பம் அல்லாஹ் தந்தான் வாழ்க்கை மாற்றுவதற்கு. தௌபாவை செய்தோம், ஒவ்வொரு ஒற்றைப்படையிலும் விசேஷமா தௌபா செய்தோம். அந்த தௌபா உறுதியான தௌபாவாக இருக்க வேண்டும். எம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது மட்டுமல்ல, மௌத் வரைக்கும் அந்த பாவத்தின் பக்கம் மீள மாட்டேன். அதில் மிக முக்கியமானது தொழுகை வீணடிக்க மாட்டேன், ஹராத்தில் கை வைத்து விட மாட்டேன், அல்லாஹ் தடுத்ததை நான் செய்துவிட மாட்டேன் என்று உறுதி கொள்ளுங்கள். வல்லவன் அல்லாஹ் நாம் இருக்கக்கூடிய இந்த சிறப்பான ஈதுல் ஃபித்ருடைய நாள், கூலி கொடுக்கக்கூடிய நாள்,
அவனுடைய நல்லடியார்களுக்கு கொடுக்கக்கூடிய கூலிகளில் எமக்கும் பெரும் பங்கை தந்தருள்வானாக. யா அல்லாஹ், நாம் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக. தெரிந்தும் தெரியாமல் செய்த குற்றங்கள் குறைகளை மன்னித்து மறைச்சிடு யா அல்லாஹ். நீ அருளாளன் அன்பாளன் யா அல்லாஹ். இரக்கமுள்ளவனே, ரமலானை நீ பாக்கியமாக தந்தாய் யா அல்லாஹ். ரஹ்மத்தை அடைய, உன் மன்னிப்பை அடைய, நரக விடுதலை அடைய தந்தாய் யா அல்லாஹ். நாம் ஏதாவது சோர்வு காட்டியிருந்தால், குறை செய்திருந்தால் எம்மை மன்னிச்சு விடுவாயாக. நாம் நோட்ட நோன்புகளுக்கு, தொழுத தொழுகைகளுக்கு, ஓதிய குர்ஆன்களுக்கு, கொடுத்த சதகாக்களுக்கு நிரப்பமான கூலி எமக்கு தந்திடியா அல்லாஹ். இன்று கூலி தரக்கூடிய நாள், எம்முடைய கூலிகளில் எந்த குறையும் செய்து விடாதே ரப்பே. நீ மட்டும்தான் சிறந்த முறையில் கூலி தரக்கூடியவன் யா அல்லாஹ். எம் அனைவரையும் பொருந்திக் கொள்வாயாக. இந்த சிறப்பான நாள் பூரா உலக முஸ்லிம்களை மன்னிச்சிடியா அல்லாஹ். கபராளிகளான அனைத்து முஸ்லிம்களை மன்னிச்சிடுவாயாக. அந்த கபராளியுடைய கபறுகளை சொர்க்க பூஞ்சோலியாக ஆக்கிடுவாயாக யா அல்லாஹ். முழு உலக முஸ்லிம்களுக்கு நிம்மதியை கொடுத்துடியா அல்லாஹ், சந்தோஷத்தை கொடுத்துடியா அல்லாஹ். இன்றைய நாள் நாம் எல்லாம் சந்தோஷமாக பெருநாளை கொண்டாடுகிறோம் யா அல்லாஹ். அந்த காசாவுடைய மக்கள் இரத்தத்தோடு இருக்கிறார்கள், கண்ணீரோடு இருக்கிறார்கள், பெற்றோரை இழந்து அனாதைகளாக இருக்கிறார்கள். பெற்றோர்கள் பிள்ளைகளை இருந்து தவிக்கிறார்கள் ரப்பே. அவர்களுக்கு நீ ஆறுதல் கொடுத்து விடு, அவர்களுக்கு நீயே துணையாக இருந்து விடு, அவர்களை இழந்ததை விட சிறந்ததை கொடுத்து விடு யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மான், எங்கெங்கே முஸ்லிம்களுக்கு எதிரான சூழ்ச்சிகள் அநியாயங்கள் நடக்கின்றனவோ அனைத்தும் உன் கண் பார்வைக்கு மறைவானது கிடையாது யா அல்லாஹ். இரக்கமுள்ளவனே, ஏதோ சில நலவுகளுக்காக நீ தாமதிக்கிறாய் ரப்பே. அந்த காசாவுடைய மக்கள் அதே போன்று எங்கெங்கே முஸ்லிம்கள் அநியாயம் செய்யப்படுகிறார்களோ, உள்ளால் சூழ்ச்சிகள் செய்யப்படுகிறார்களோ அவர்களுக்கு நீ உதவி செய்துவிடு. அவர்களுக்கு, முஸ்லிம்களுக்கு எதிரான சூழ்ச்சி செய்யக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும், குறிப்பாக அந்த காசாவுடைய முஸ்லிம்களுக்கு சூழ்ச்சி செய்யக்கூடிய அவர்களை உன்னிடத்தில் பொறுப்பு தருகிறோம். அவர்களில் யாரெல்லாம் இன்னும் வெளியில் இருந்து உதவியாளர்கள் ஒரு ரூபாயாக இருக்கட்டும், ஒரு வார்த்தையாக இருக்கட்டும் யா அல்லாஹ், யாரெல்லாம் அவர்களை அழிப்பதற்கு, அவர்களின் இறப்புக்கு காரணமாக இருப்பார்களோ ரப்பே, அவர்கள் ஒவ்வொருவரையும் இந்த கண்ணியமான நாள் மிம்பரில் இருந்து பொறுப்பு தருகிறோம் யா அல்லாஹ். நீ அவர்களுக்குரிய முடிவை கொடுத்து விடு. ஒன்று நேர் வழியை கொடு, இல்லை என்றால் அழித்தொழித்து விடு யா அல்லாஹ். நம்முடைய நாட்டை பொருந்திக் கொள் யா அல்லாஹ். நாட்டு மக்களுக்கு மத்தியிலே ஐக்கியத்தை, ஒற்றுமை உண்டாக்கு யா அல்லாஹ். இன கலவரங்களோ எந்தெந்த பிரச்சனையும் உண்டாக்கி சமூகத்தை மத்தியில் பிளவு வரும் அளவுக்கு ஆக்கி விடாதே அல்லாஹ். அப்படி பிளவை உண்டாக்க பார்ப்பவர்களை நீ அடையாளம் காட்டி கொடுத்து விடியா அல்லாஹ். இரக்கமுள்ளவனே, எம் அனைவருக்கு மத்தியில் ஒற்றுமை உண்டாக்குவாயாக. இந்த மஹல்லாவை பொருந்திக் கொள்ளியா அல்லாஹ். இந்த மஹல்லாவுடைய ஆண்கள், பெண்கள், வாலிபர்கள், சிறார்கள், உலமாக்கள், முஅத்தின்கள் அனைவரையும் பொருந்திக் கொள்ளியா அல்லாஹ். நிர்வாகிகளை பொருந்திக் கொள்ளியா அல்லாஹ். இரக்கமுள்ளவனே, இந்த மஹல்லா எல்லா விதமான நலவுகளை நீ நடச்சாட்டி விடியா அல்லாஹ். பரக்கத்தை இறக்கி விடியா அல்லாஹ். யா அல்லாஹ், உன்னுடைய மாளிகையை விசாலமாக்க வேண்டும், அழகாக்க வேண்டும், இன்னும் நாம் விரிவாக்க வேண்டும் என்று யாரெல்லாம் செலவழிக்கிறார்களோ, செலவழித்தார்களோ அவர்களுக்கு பன்மடங்கு நீ பரக்கத்து செய்து விடியா அல்லாஹ். பன்மடங்கு நீ அபிவிருத்தி செய்து விடியா அல்லாஹ். இந்த சதகாக்களை கொண்டு அவர்களுடைய முடிவுகளை அழகானதாக ஆக்கிவிடு. சொத்துக்களை நீ நிரப்பமாக்கி விடு, பாதுகாத்து விடு. குடும்பங்களிலே சந்தோஷத்தை உண்டாக்கி விடியா அல்லாஹ். இந்த நாள் எந்த ஏழைகளும் கண்ணீர் வடித்து விடக் கூடாது. அந்த அளவுக்கு ஏழைகளுடைய கண்களை துடைக்கும் அளவுக்கு தனவந்தர்களை நீ ஆக்கிவிடியா அல்லாஹ். எம்முடைய உலமாக்கள் ரமலானுடைய மாதம் சமூகத்துக்காக அதிகம் கஷ்டப்பட்டார்கள் யா அல்லாஹ். அவர்களுக்கு நீ பரக்கத் செய். அதிகமானவர்கள் நோயாளிகள், அதிகமானவர்கள் வறுமையோடு இருக்கிறார்கள். அவருடைய வறுமையை நீக்கிவிடு, நோயை குணப்படுத்தி விடு, தேவைகளை பூர்த்தி செய்து விடியா அல்லாஹ். அவருடைய நிலைமைகளை உணர்ந்து
நடக்கும் அளவுக்கு மக்களை நீ ஆக்கிவிடியா அல்லாஹ். இரக்கம் உள்ளவனே, முஅத்தின்களை பொருந்திக் கொள்ளியா அல்லாஹ். உன்னுடைய மாளிகை சுத்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காக எவ்வளவு கஷ்டப்பட்டவர்கள், அழுக்குகளை தன் மேனியிலே படுத்திக் கொண்டவர்கள் யா அல்லாஹ். அவர்களுக்கு பரக்கத் செய்வாயாக, எல்லா நலவுகளையும் கொடுத்து விடு. ரமதானுடைய மாதம் நிர்வாகிகள் நோன்போடு எல்லா சிரமங்களையும் சகித்துக் கொண்டும் உம்மத்துக்காக, ஊருக்காக வேண்டி சிரமப்பட்டார்கள். அவர்களுக்கும் நீ பரக்கத் செய்யா அல்லாஹ். யா அல்லாஹ், இந்த ஊருடைய முன்னேற்றத்துக்காக வேண்டி பாடுபடக்கூடிய உடலால், பொருளால், சொல்லால் பாடுபடக்கூடிய ஒவ்வொருவரையும் பொருந்திக் கொள் யா அல்லாஹ். அவருடைய வாழ்க்கையில பரக்கத் செய்வாயாக யா அல்லாஹ். எமக்கு நீ நல்ல முடிவை தா யா அல்லாஹ். கெட்ட கேவலமான முடிவை விட்டு எம்மை பாதுகாத்திரு யா அல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவுடைய முடிவை தந்து நரகை விட்டும் பாதுகாத்து மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் அனைவரை முண்டு சேர்ப்பாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.